the next thing, நிறைய பேருக்கு இந்த டவுட் இல்லை இந்த ஒரு கொஸ்டின் வரும், நான் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா நான் சைனாலேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, பிகாஸ் சைனா இஸ் தி மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ நான் சைனாலேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இதை பற்றி பேசுகிறதுக்கு we have a senior entrepreneur who's coming up. அவரோட பேர் பார்த்தீங்க முகமது ரஹீம். ப்ளீஸ் give him a huge round of applause. Good afternoon. Assalamu alaikum. My name is Rahim. I am from a company called We United. I'm from a company called We United. We are an exclusive China import consultant. இங்கே நான் என்ன சைனாவை பற்றி நான் என்ன பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, கேன் யூ புட் மை திஸ் திங் ஐ கிவன் மை பென் ட்ரைவ். யா, சைனாவை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணலாம். இன்னைக்குள்ள சூழ்நிலையில் வாட் யூ டேக் எனி திங், எனி ப்ராடக்ட் பீங் அன் ஐஃபோன் ஆர் ஈவன் அ ஹேர் பின், எதுவாக இருந்தாலுமே சைனாவில் இருந்து தான் இம்போர்ட் ஆகுது. ஏன்னாப்பா ஐஃபோனுங்கிறது ஒரு அமெரிக்கன் பிராண்ட், சைனாவிலேருந்து எப்படி அமெரிக்காவிலேருந்து வரும்னு சொன்னால், இதுக்கு முன்னால் ஒரு ஸ்பீக்கர் சொன்னார், மிஸ்டர் நாசர்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பிராண்ட் என்ன பண்ணாங்க, 250 பேர் தான் அமெரிக்காவில் இருக்காங்கன்னு சொன்னால் மீதி 18,000 பேர் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட் பிராண்ட் இன் சைனா. ஸோ சைனா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹப்ஸ் to manufacture the products. So we United, what we actually do is we are giving one time solution for sourcing your product from China. Number 2, we are having a permanent staffing. எங்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் we have our own staffing there with multilingual and negotiating skills. அவங்களுக்கு வந்து லோக்கலாக வந்து சைனீஸ் தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கேயே வந்து ஸ்டேஷனாக இருக்காங்க. உங்களுக்கு இங்கே நிறைய போகிறவங்களுக்குள்ள, சைனாவுக்கு போகிறவங்களுக்குள்ள பிரச்சனை என்னான்னு சொன்னால், மொழி தெரியாது. அங்கே வந்து என்ன ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் ஏமாந்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னு சொன்னால், இந்த இடம் வந்து அங்கே ஸ்கோப் இருக்குது. நிறைய பேருக்கு லாங்குவேஜ் இல்லை, பட் வி ஹாவ் அன் எக்ஸ்பர்டைஸ் இன் சைனா ஃபார் அபவுட் 60 years. நாங்கள் 1959 we have our operations in China. So what we thought that instead of importing products, we can give consultancy to the business people. That is what we are doing. Then we are giving you trade analysis. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி we can give you what all the products you can bring it from China. என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து அது சரியாகும், அதை எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம், அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்குறோம். இங்கே சைனாவுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ட்ராவல் சப்போர்ட் இருக்கணும், உங்களுக்கு அங்கேருந்து இன்விடேஷன் வேணும், ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது. ஸோ நீங்கள் விசா அப்ளை பண்ணணும். ஸோ நாங்கள் அந்த ப்ராசஸை நாங்களே பண்ணித்தரோம். அடுத்தது வந்து இட்ஸ் ஹேசில் ப்ரீ இம்போர்ட். இல்லை சார், நிறைய பெரிய அமௌண்ட்லாம் நான் கையில் இருந்தால் தான் சைனாவுக்கு போக முடியுமா, எனக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா இருந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு சொன்னால், அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஈவன் வித் 5 லட்ச ரூபா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து கொண்டு வரணுமே, அதை வந்து நான் இங்கே வந்து எப்படி எங்களை கொண்டு வந்து தருவீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு இம்போர்ட் லைசன்ஸ்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்களே உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டோர் டெலிவரியும் கொடுத்துட்றோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை எப்படி எங்களுக்கு வி ஹேவ் அ ரெகுலர் ஷிப்மெண்ட், எங்கே கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அட்ரஸ் நாங்கள் ஈவன் ஃப்ரம் திருநெல்வேலி சார் வந்து மிஸ்டர் ரயாஸ். So he is my first customer to China. In fact, I proudly say that. இவர் எங்க கூட சைனாக்கு வந்தார். அதாவது டைரக்ட் சோர்சிங்காக we have taken him. போயிடுச்சா? It's not working. Okay. So இத மாதிரி வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், he can give his experience with me in China another 2-3 minutes time. So இத மாதிரி வந்து we are giving உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ஈவன் ஸ்மால் ஸ்கேலில் கூட we are bringing it. Then we always என்னப்பா இவன் சைனாவை பற்றியே பேசுகிறீங்க, இந்தியா வந்து இப்போ பெரிய ப்ராஜெக்ட்லாம் போடுறாங்க, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. we always support மேக் இன் இந்தியா. for that we need to build world class infrastructure. இன்றைக்கி தான் நம்ம ரோட்ஸே பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சைனாவில் சொல்லுவாங்க 70sலேயே வந்துட்டு அங்கே ஆளே நடமாட்டம் இல்லாத இடத்துலலாம் என்ன பண்ணிடுவாங்க, they have complete infrastructures. அப்போது அவன் அன்னைக்கே பிளான் பண்ணிட்டான் வாட் தே ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட அந்த லாஜிஸ்டிக்ஸ் நம்மள்ட்ட வந்து இன்னும் இப்போ தான் நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நார்மலாக ஒரு இந்தியன் கான்செப்டில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஐ வாண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்.
இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிற ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு அதோட லாஜிக்கே எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு சீப்பாகவும் இருக்கணும், ஆனால் பெஸ்ட்டாகவும் இருக்கணும். பட் இதை வந்து நிச்சயமாக எந்த லோக்கல் பிராண்ட்லையும் மேட்ச் பண்ண முடியாது. பட் யூ கேன் மேட்ச் இட் வித் அன் இம்போர்ட்டட் பிராண்ட். ஏன்னு சொன்னால் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் கம்மி. இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இம்போர்ட் பண்ணும்போது அது 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அது சீப்பாக இருக்கும், ப்ராடக்ட்டும் தி பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இம்போர்ட்டில் மட்டும்தான் யூ கேன் பிரிங் எ சீப் அண்ட் அ கிரேட் குட் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட். இம்போர்ட்ஸ் இன் சைனாவுடைய ஆவரேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ $92.92 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி பெரிய ஃபிகருக்குலாம் போவானாங்க. சிம்பிளாக சைனா வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லி 2.2% தான் சைனாலேருந்து இம்போர்ட் ஆகுது இந்தியாவுக்கு. ஆனால் இந்தியா வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுது சைனாலேருந்து? இப்போ நான் 100 ப்ராடக்ட் இந்தியா வாங்குதுன்னு சொன்னால் 15.5% of products being imported from China, wherein China is exporting to India of only 2.2% தான். அதாவது 100%ல 2.5% தான் அவன் பண்ணுறான். நாம் வாங்குறது தான் கூட அவன் ஸ்டாப் பண்ணுற நம்ம வந்து இப்போ சைனா கவர்மெண்ட் வந்து சைனா இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுனால அவனுக்கு 2% தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். But we are importing 15.5% of products all the way it is coming from China. Next. Because I am given very limited time. What are the basic products? இதுதாங்க furniture, designer tiles, building materials, you name anything, mobile accessories. These are all the products we are getting it from China. It has been imported regularly from China. Next. எதுக்காக சைனாலேருந்து வாங்கணும்? ஏன் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வாங்க முடியாதா? ஏன் சைனா மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னால் it is the preferred country due to low cost and quality. நான் சொன்னேன் cheap and best நான் சொன்னேன் இல்லை, that can be possible in China. Then against the myth, China produces very high quality products also. ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லலாம் அந்த இடத்துல. கேண்டன் ஃபேருங்கிற ஒரு ஃபேர் வந்து இப்போ நடக்க போகுது எவ்ரி அக்டோபர் 15. சார் என்னோட வந்திருந்தார். அக்டோபர் 15லேருந்து எவ்ரி இயர் ட்வைஸ் அது நடக்குங்க. ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னால் வந்துட்டு நான் ஒரு கிளைண்ட்டை வந்து அந்த ஃபேருக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். த கிளைண்ட்ஸ் கேம் ஃப்ரம் யூஎஸ், அமெரிக்காலேருந்து வந்திருந்தாங்க, ஆனால் இந்தியன்ஸ். அங்கே வந்து போகும்போது அந்த அம்மா என்ன சொல்லிச்சா, எங்களை வந்து ஏறெடுத்தே பார்க்கல. ஏங்க நான் ஹி வாஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் ப்ரைஸ், ஷி டிட்ன்ட் ஈவன் பாதர் அபவுட் தட். அவர் ரிப்ளை பண்ணல, அப்போ ஒன்றுமே பேசலை. அப்போ நாங்கள் கேட்டோம், ஏன் இது ப்ரைஸ் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, we don't want to sell it to Indians. இதே வார்த்தை. We said why? Because you people always look for cheaper products which we don't have. Our market is only for Europe and Americas. இப்போ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சொன்னோம், இல்லைங்க அப்படி கிடையாது, நாங்கள் வந்திருக்கிறது வந்து அமெரிக்கன் மார்க்கெட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு கிவ் மீ த ப்ரைஸ். அதுக்கப்புறம் தான் ஷி ஹஸ் கிவன். ஸோ எப்போவுமே ஒரு மித் இருக்குது, சைனா ப்ராடக்ட் அது சீப்பான ப்ராடக்ட்டுங்க அதில் வந்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் 100 ரூபாய்க்கு உள்ளான ப்ராடக்ட்டை பேனா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது பேனா இல்லை, வந்தவொடனே உடஞ்சிரும். ஸோ நம்மளுடைய பிரச்சனை வந்து சீப்பஸ்ட் மார்க்கெட்டுன்னு சொன்னீங்கன்னா அது இல்லைங்க. இட் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட். ஈவன் ஐஃபோன் நான் சொன்ன மாதிரி அங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது, அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறான். இட் ஹாஸ் பீன் சென்ட்ரலைஸ்டாக எல்லா இடத்துக்கும் அவன் சப்ளை பண்ணிட்டுருக்கான். ஐ ஹாவ் அ ஷோரூம் இன் அடையார், கோலர் ஷோரூம் நாங்கள் வச்சுருக்கோம். கோலருங்கிறது அமெரிக்கன் பிராண்ட். நான் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். கோலருங்கிறது அமெரிக்கன் பிராண்ட். சின்ஸ் 1873 இந்த பிராண்ட், சானிட்டரி வேர் பிராண்ட். அவன் 54 கண்ட்ரியில் வந்துட்டு கோலர் ஹஸ் காட் அ ஃபேக்ட்ரி. ஈவன் இன் இந்தியாவில் ஜகாடியாவில் இருக்குது, குஜராத்தில். சைனா ஹஸ் காட் 2 ஃபேக்ட்ரிஸ். ஐ வாஸ் இன் ஷாங்காய் லாஸ்ட் 6 months பேக். எங்கள் டீலர்ஸை வந்து 54 டீலர் மட்டும் தான் கூப்பிட்டு போனாங்க. சைனாவில் தே ஹேவ் தேர் ஃபேக்ட்ரி, அமெரிக்கன் பிராண்ட். ஓனர் ஆஃப் த கோலர் மிஸ்டர் டேவிட் கோலர் வாஸ் தேர். ஸோ எல்லா லீடிங் பிராண்ட்ஸும் ஹேவிங் தேர் ஓன் ஆஃபீஸஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இன் சைனா. ஸோ இட்ஸ் அ ப்ரிஃபர்ட் மார்க்கெட். இட் இஸ் த ஃபேக்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், யூ கேன் சே. நெக்ஸ்ட், what happened if India stop importing from China? நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டேன். We are getting only 2.2% that they are exporting to China, India, wherein India is importing 15.5%, which is very huge. 15% of profit அங்கேருந்து தான் வாங்கி ஆகணும், வேற எங்கேயும் வாங்க முடியாது. ஓகே, some of these products are not even manufactured anywhere else. நான் என்ன பண்ண முடியும்? ரெண்டு ஆப்ஷன் தான். இல்லை நான் சைனாலேருந்து வாங்க மாட்டேன், எனக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன பண்ணால், you have to pay higher prices. You have to buy it from locally, or you have to elsewhere. You have to bring it from any other European countries, or else buy an inferior product, or you should stop using those products. இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், ஃபாத்திமா ட்ரேடர்ஸ்னு திருநெல்வேலியில் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிஷினரி தேவைப்படுச்சுது. ஜெர்மனில் வந்து அந்த மிஷினரியோடைய காஸ்ட் வந்து 1.5 கோடி ரூபா. வேறின் எங்களை வந்து சோர்ஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம திருநெல்வேலியில் எங்களை சோர்ஸ் பண்ண சொன்னாங்க. we have done it for 50 lakh. அந்த ப்ராடக்டை 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியாக கிட்டத்தட்ட 3 மடங்கு கம்மி. So these are all the products are being manufactured in China. You should not only think of European countries. Everywhere it is possible. அவன் அந்த அளவுக்கு மூளையை வச்சிருக்கான். He can do it for you. Next please. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்ல போனால் எங்களுக்கு ரயான் இப்ராஹிம் ஆர்கிடெக்ட்ஸ்னு சொல்லிட்டு தெர் இஸ் லீடிங் ஆர்கிடெக்ட் ஃபேம் ரஹேஜா டவர்ஸில் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பையர்கிட்ட வந்து நார்மலாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வி நார்மலி டேக் ஆர்கிடெக்ட்ஸ் அலாங் வித் த கிளையன்ஸ். டேரெக்டாகவே உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுருவோம் மார்க்கெட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பங்களா கட்டுறாங்க, வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ். ஒரு பங்களா கட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான எல்லா ப்ராடக்ட் ஃபர்னிச்சர்லேருந்து எல்இடி லைட்ஸ்லேருந்து வாட் எவர் யூ வாண்ட், யூ நேம் ஆர்டிஃபேக்ட்ஸ், யூ நேம் டைல்ஸ், எவ்ரி திங். வி நார்மலி டேக் கிளையன்ஸ் டைரக்ட்லி டு சைனா. ஆர்கிடெக்ட்ஸ் வருவாங்க, they will come and explore the market. They themselves will go and speak to the negotiate the pricing. இப்போ இதை மாதிரி இதை மாதிரி அவங்களே நெகோஷியேட் பண்ணி அவங்க ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன பிறகு we bring the products on behalf of them and we cater to their destination. இதில் ஏதாவது பிரச்சனை வரலாம், எங்க நீங்கள் கொண்டு வரும்போது ஏதாவது உடஞ்சிரும் அல்லது வேறு ஏதாவது மிஸ்கேரேஜ் ஆகும், we take responsibility to give you a replacement warranty. நாங்கள் இப்போ ஒரு சென்னை சில்க்ஸில் வந்துட்டு அவங்க ஓனர் வந்து திருப்பூரில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெட்டு தேவைப்படுச்சு, மேட்ரஸ். ஒரு மேட்ரஸுடைய காஸ்ட் வந்து 90,000 ருபீஸுங்க. மேட்ரஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட். 3 மேட்ரஸு சைஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால் எனக்கு வானன்ட்டார் கஸ்டமர், அவர் எல்லாம் பே பண்ணிட்டார், பட் எனக்கு இந்த சைஸ் செட் ஆகலை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. வாட் வி டிட், வி ரீப்ளேஸ்ட் ஆல் 3 மேட்ரஸஸ். கம்ப்ளீட்டாக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம் வித்தவுட் டேக்கிங் ஏ சிங்கிள் பென். ஈவன் வி பெய்ட் அகெயின் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் பே பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்தோம். திஸ் இஸ் வாட் அவர் யூஎஸ்பி இஸ் ஆல் அபவுட். இப்போ இந்த இடத்துல எங்களை மாதிரி வந்து ஒரு கன்சல்டன்ட் என்ன பண்ணுறாரு, ரயான் இப்ராஹிம் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்து இதுக்கு எங்களுக்கு முன்னால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இவர் வந்து ஒரு 40 லட்ச ரூபா 35-40 லட்ச ரூபா வாங்கிட்டு அவர் ப்ராடக்டே கொடுக்கல. Then he started doing with us for last 6 months. We have been doing it for almost our மூலமாவே more than 8-9 crores we have done it within a period of 3 years. So that is the way our transparency is all about, our trustworthy is all about. Next please. There is another gym பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஃபிட்னஸ் ஒன்னுங்கிறது everybody knows fitness one. Fitness one வந்து மிஸ்டர் விவேகானந்த், அதுதான் he is the promoter. இவர் என்ன 1997லேருந்து சைனாலேருந்து ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டு இருக்கார். ஹி நோஸ் ஆல் த ஜிம் ப்ராடக்ட்ஸ் அவர் அங்கேயும் தான் கொண்டு வராரு. பட் வேறின் அவருக்கு நிறைய இஷ்யூஸ். ஃபார் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக we are doing it for him. Even yesterday I got 3 containers for him. Next week he is getting another 2 containers for his new project. So this is what our reliability lies here. Next please. சைனா ரிஸ்க் இருக்குங்க, எல்லாமே ப்ளஸ் கிடையாது. இங்கே அன்புராஜ்ன்ட்டு நீங்கள் நம்ம இதில் இருக்காங்க ஜிபி ரோட்டில், அவர் பேர் மிஸ்டர் அன்புராஜ். பேரோட அவரெல்லாம் கேட்டு தான் பேர்லாம் போட்டிருக்கோம். அவர் வந்து டயர் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, பாம்பேயில் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, டெல்லியிலே பாம்பேயில் எக்ஸிபிஷன் நடக்குது, சைனா ஃபேர் எக்ஸிபிஷன் நடக்குது. அங்கே போகிறாரு. அங்கே போய் வந்து ஒரு கம்பெனி டீட்டெயில் எடுத்துகிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு $8,500 அனுப்பிடுறாரு. அனுப்புனா அந்த கம்பெனி என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் போயிட்டு ரிவேஸ்ட் கொட்டேஷன் அனுப்புகிறான். இல்லை நான் அந்த ப்ரைஸ் தரல, நான் உனக்கு தந்த ப்ரைஸோட 50% ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ் சென்டிங் ரிவேஸ்ட் கொட்டேஷன். தென் ஹீ குட் நாட் டூ தட். அவருக்கு வந்து திரும்ப அந்த காசும் கிடைக்கல, எங்களுக்கு தெரியாது. தென் he came to me personally, he came to us and we sorted out something, but still we could not recover the 100% money because he directly involved in that. எங்கள் மாதிரி ஒரு கன்சல்டன்ட் மூலமாக நாங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நெகோசியேஷன் பார்ட்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். பிகாஸ் வி ஹேவ் அ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி தேர். ஸோ டேரெக்டாக எங்களுக்கு ஒரு 5% 10% வந்து எங்களோட சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். நான் டேரெக்டாக போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தே ஆர் லூசிங் பிஸ்னஸ். இதை மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்லலாம் ப்ளீஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஹவு வி டூ, we ensure correct sourcing through expertise and knowledge. Then we ensure the supplier credibility by our on-site visit. நாங்கள் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணிவிட்டு, சார் எனக்கு இந்த மிஷினரி வேணும், இந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஷாங்காயில் இருந்தாலும் சரி, அது பெய்ஜிங்கில் இருந்தாலும் சரி, we send our people directly to inspect the சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதோடைய credibility வந்து first we look into that. Then we do the product inspection. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் we inspect the product and we take video and we send it to you. Then we do local clearance. After door delivery also we can give you. டேரெக்டாக நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, even if you are in anywhere else in Nagapattinam or elsewhere, we can directly supply to your direct place. Next please. இதில் முக்கியமான விஷயம்,
இந்த சைனாவில் போயிட்டு நீங்கள் மினிமம் நாங்கள் உங்களுக்கு என்ன கேரண்டி பண்ணுறோன்னு சொன்னால் உங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட்டில் வந்துட்டு மினிமம் 40% வந்து டெஃபினெட்லி யூ கேன் சேவ் இட். இந்த கேரண்டி வந்து நாங்கள் உங்களுக்கு தர்றோம். அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே வந்து வாட் யூ கேன் டூ, ஒரு கொட்டேஷன் எடுங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு லோக்கலில் ஒரு கொட்டேஷன் எடுங்க. அந்த கொட்டேஷன் எடுத்துகிட்டு யூ கம் டு சைனா. செலவுலாம் ஜாஸ்திலாம் இல்லைங்க. ஒரு ஆள் போனால் மீதி 75-80 ரூபா செலவுலையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 50 லட்ச ரூபா உங்களுக்கு பட்ஜெட்னு சொன்னால் மினிமம் 40% கேரண்டீடாக யூ கேன் கெட் இட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 15-20 லட்ச ரூபாய் நீங்கள் சேவ் பண்ண முடியும். மோர் தென் தட், இப்போ ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது, ஒரு ஸ்டான்லிங்கிறது வந்து இங்கே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஷோரூம்ஸ் ஃபார் ஃபர்னிச்சர். 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெக்லைனர் பார்க்குறீங்க, இதே 5 லட்ச ரூபா ரெக்லைனர் யூ கேன் பை இட் ஃபார் 3 lakh தியர். இல்லை உங்களுக்கு 5 லட்ச ரூபா பட்ஜெட் இருக்குன்னு சொன்னால் யூ கேன் பை இட் ஃபார் 8 lakh. உள்ள இதோட ஹையர் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து யூ கேன் பர்ச்சேஸ். ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரென்த் வாட் யூ ஆர் கோயிங் டு டைரக்ட்லி பர்ச்சேசிங் இட் ஃப்ரம் சைனா. ஸோ கேண்டன் ஃபேருங்கிறது வந்து எவ்ரி இயர் இட் இஸ் ஹேப்பனிங், எவ்ரி அக்டோபர் அண்ட் எவ்ரி ஏப்ரல். இந்த கேண்டன் ஃபேர் இப்போ 15th of October நடக்க போகுது. இது வந்து சைனாவுடைய எல்லா லீடிங் மேனுஃபேக்சரர்ஸும் என்ன செஞ்சுருப்பான், அவனுடைய ஸ்டாலை போட்டிருப்பான். ஸோ நீங்கள் சைனாவில் போய் தனித்தனியாலாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கேண்டன் ஃபேர் போயிட்டீங்கனாலே ஒரு 3 ஃபேஸாக நடக்கும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் வெளியே ஸ்டால் இருக்குது, அவங்க தருவாங்க. உங்களுக்கு எதில் தேவை இருக்குதோ அந்த பர்டிகுலர் ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து we can give it to you in our stores, I mean in your stall. We are there since 1959 and we have got different businesses. We are in a 3-generation business. This all we can skip it because running short of time. Next please. So USP-ங்கிறது we have got an vintage experience in China since 1959. எங்களுக்கு பெர்மனன்ட் ஸ்டாஃபிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எவ்ரி டே we have our own staffing there. எங்களுக்கு வந்து அரவுண்ட் த இயர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தமிழ் ஸ்பீக்கிங், சைனீஸ் ஸ்பீக்கிங் ஸ்டாஃபை நாங்கள் உங்கள் கையில் கொடுத்துருவோம். உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்த மார்க்கெட்னாலும் தே வில் டேக் யூ. தென் வி ஹாவ் அ ஹேசில் ஃப்ரீ எஃப்சிஎல்ங்கிறது ஃபுல் கண்டெய்னர். எனக்கு லூஸ் கார்கோ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ப்ராடக்ட்டு வி கேன் பிரிங் இட் அண்ட் வி ஆர் கிவிங் யூ 40% guaranteed product replacement warranty also. I want to share just 2-3 words of Mr. Riaz who has come with us for China for the business. Please. ஒன்ஸ் அகேன் குட் மார்னிங். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் அப்துல் ரஹீம் மூலிமா வந்து சைனாவுக்கு போயிருந்தோம். ஐ ரன் a couple of supermarkets, 2 or 3 supermarkets in திருநெல்வேலி. ஸோ சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணால் எப்போவுமே நான் என்ன பிலீவ் பண்ணுவேன் அப்படின்னா, ப்ராஃபிட் இஸ் மேட் டூரிங் பர்ச்சேஸ், நாட் சேல்ஸுங்கிறத பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால் ப்ராஃபிட்டில் எந்த அளவுக்கு வந்து நான் ப்ராஃபிட்டபுளாக நான் எவ்வளோ கம்மியாக கொடுத்து வாங்குறேனோ அந்த அளவுக்கு அதில் எனக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கேருந்து கிளம்பி திரும்ப இங்கே வர்ற வரைக்கும் வந்து ஹோஸ்டிங், ஹலால் ஃபுட் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அது போக முக்கியமான விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது, அவங்க யூஎஸ்பியில் வந்து டிரான்ஸ்பரன்சி. ஸோ என்னைய மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுலேருந்து நான் தான் ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணேன். அந்த ப்ரைஸ் அங்கே என்ன நான் வந்து பேசினனோ அதே ப்ரைஸுக்கு எனக்கு வந்து திருநெல்வேலியில் எனக்கு டோர் டெலிவரி பண்ணாங்க. அவங்களுக்குள்ள சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வந்து தனி. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து வி யுனைட்டடால் தான் மட்டும்தான் முடியும். ஸோ அதன் மூலிமா எங்களுடைய ரிலேஷன்ஷிப், எங்களுடைய பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் ஆஃப் இம்போர்ட்டிங் எனிதிங் except Chinese girls, if you are thinking of importing anything from China, he is the one point of contact, Mr. Abdul Rahim. Thank you so much. Jazakallah khairan. So thank you so much for the kind timing, Saiba. I hope I have completed on time. Anything, thank you so much for your, thanks a lot. Assalamu alaikum.